கடவுள் ஆண்பாலா பெண்பாலா? கடவுள் ஏன் ஆண்பால் என்று அழைக்கிறோம்? அதான் கேள்வி. முதல்ல புரிதல் வரணும். அதாவது அடிப்படை புரிதல். இது நீங்கள் அநேக குருக்களிடம் கேட்டிருப்பீர்கள். கிளாஸில் உங்கள் கிளாஸ் இருக்கும்போது இறையல் வகுப்புகள் எடுக்கப்பட்டிருந்தால் இந்த கேள்வி நீங்கள் கேட்கலனாலும் குருக்களாக கேட்டு சில விளக்கம் தந்திருப்பார்கள். அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிறோம். அது எப்படி நாம் ஒரு கத்தோலிக்கராக இருந்து பார்க்க வேண்டும் என்று பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு போவோம். 2779 கூறப்படும் அந்த சிலை வழிபாடு. ஏன்னா தந்தை என்று அழைக்கிறோம் இல்லையா, ஃபாதர் அப்படின்னு இங்கிலீஷில் அழைக்கிறோம். இந்த ஃபாதர் எல்லாரும் கூட முடியாது. அது சொந்தமாக பார்ப்போம். அதுக்கு முன்பாக வாசிக்கிறேன். By calling God Father, the language of faith indicates two main things: that God is the first origin of everything and transcends authority, and that He is at the same time goodness and loving care for all His children. God's parental tenderness can also be expressed by the image of motherhood. அதாவது ஏசாயா 66:13, சங்கீதம் 131:2 பார்த்தீங்கன்னா கடவுளை தந்தை நினைக்காம தாய் என்று அழைப்பதை பார்க்கலாம். அதான் இங்கே சொல்லப்படுது. காட்ஸ் பேரண்டல் டெண்டர்னஸ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் பை த இமேஜ் ஆஃப் மதர்ஹுட் which emphasizes God's immenseness, the intimacy between creator and creature. நம்மளுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த இன்டிமசி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அளவுக்கு நெருக்கமானது அப்படின்னு சொல்லுது. அது உருவகப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி. த லாங்குவேஜ் ஆஃப் ஃபெய்த், அது நான் அப்புறம் வரேன். முதல்ல இதை கொடுப்போம். த இன்டிமசி பிட்வீன் கிரியேட்டர் அண்ட் கிரீச்சர். பாருங்க, இன்டிமசி, அதை கிரியேட்டர் கிரீச்சர் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். படைப்பவர் கடவுள், கிரீச்சராக இருக்கக்கூடிய நாமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க அனைத்தும். இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஃபாதர் அப்படின்னு அழைக்கப்படுது. உலகத்தில் எல்லா மதத்துலேயும் ஃபாதர் மதர் இப்படிலாம் அழைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையில் இந்த பாணியில் நாம் அழைப்பதில்லை. அதான் நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் வருவேன். இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நான் மேலே போவோம். The language of faith thus draws on the human experience of parents who are in a way the first representatives of God for man. அப்போ இங்கே உள்ள தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்களாம் யாருன்னா அவங்களாம் உண்மையான தாய் தந்தையர்கள் அல்ல. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களாம் பைபிள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீராக் 15:14-17 வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கோம், ஆதாம் ஏவாளை படைத்ததும் கடவுள் அவர்களுக்கு ஒரு விருப்புரிமை கொடுத்து வாழ்வா சாவா எது வேணுமோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ எனக்கு வாழ்வு வேணும் அப்படின்னா நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்னா, நான் கடவுளின் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ அந்த கடவுளின் குடும்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எனக்கு முதல்ல குடும்பம்னா என்னன்னு தெரியணும். குடும்பம்னா என்னன்னே தெரியாது. அதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு இனிப்பே சாப்பிடல, உரப்பு சாப்பிடல. அப்போ சிவப்பாக மிளகாய் காட்டுறீங்க, அப்புறம் அதே மாதிரி சிவப்பு கலரில் ஒரு மிட்டாய் காட்டுறீங்க. இது ரெண்டில் எது வேணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டால் அது எதை தேர்ந்தெடுக்கும்? அது எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அது இனிப்பையும் சுவைத்ததில்லை, உரப்பையும் சுவைத்ததில்லை. அப்போ அதை சுவைத்து பார்த்து அனுபவித்தால்தான் இவ்விரண்டில் எது பிடித்திருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். வேறு விதமாக சொல்லப்போனால், பால் குடிக்கிற குழந்தை, அப்போ ஒரு பாலில் சர்க்கரை இனிப்பு கலந்துருக்கிறது, இன்னொரு பாலில் இனிப்பு கலக்கலை. அப்போ இந்த ரெண்டு பாலில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதை அதை சுவைத்து பார்த்த பின்பு அதை சுவைத்து காட்ட வேண்டும். அதை காட்டிய பின்பு அதுக்கிடம் கேட்டால் இந்த பால் வேணுமா அந்த பால் வேணுமானா அது எந்த இது இனிப்போ அதை கையில் தொட்டு காட்டும். அது போன்றுதான் மனிதன்
மனிதனுக்கு வாழ்வுன்னா என்னன்னே தெரியாது. இங்கே பறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி வச்சுங்க. நாம் இங்கே பிறப்பதற்கு முன்பு மண்ணாக இருந்தோம், ஆன்மாவாக பின்பு மாற்றப்பட்டோம், ஆன்மாவிலிருந்து ஆன்மாவோடு சேர்ந்த உடலாக இங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்த வாழ்வில் இந்த அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் வாழ்வு வேணுமா சாவு வேணுமா நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தேர்ந்தெடுத்த பின் ஒருவேளை நாம் வாழ்வை தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த ஆன்மா தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற நிலையை கொடுக்க கடவுள் நம்மெல்லாம் தத்தெடுக்கிறார். எப்படி தத்தெடுக்கிறார்? இப்போ படித்தவங்கள அந்த முறைப்படி அல்ல. எந்த முறைப்படி? இன்டிமசி பிட்வீன் கிரியேட்டர் அண்ட் கிரீச்சர் அப்படின்னு இருக்க அந்த இன்டிமசி படியும் நாம் எல்லாம் இப்பொழுது தற்காலிக பிள்ளைகள் தான். ஆனால் அந்த வாழ்வு அல்ல, நமக்கு நிலைவாழ்வு என்று சொல்லக்கூடியது கடவுளுடைய பிள்ளையாக, உண்மையான பிள்ளையாக தத்தெடுக்கப்படுவதுதான் நமக்கு கிடைக்கும் உண்மையான நிலைவாழ்வு.